பிரியமானவர்களே, தவக்காலம் வசந்த காலம் என்று அழைக்கப்படுகிறது. வசந்தம் காலம் என்றாலே மரங்கள் செடிகள் எல்லாம் பூத்து குலுங்கும், இலைகள் புதிதாக முளைத்திருக்கும். அதுபோன்றுதான் இந்த தவ காலத்திலே நம்முடைய பாவ வாழ்வை விட்டுவிட்டு நாம் இறைவனை நோக்கி நம்முடைய வாழ்வை புதுப்பிக்கின்ற காலமாக அழைக்கிறது. இந்த நற்செய்தியில் இயேசு என்ன கூறுகிறார்? உணவில்லாதவருக்கு உணவு கொடுக்க அழைக்கிறார், ஆடை இல்லாதவருக்கு ஆடை கொடுக்க அழைக்கிறார், சிறையில் இருப்பவருக்கு நம்மை ஆறுதல் கூற அழைக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம எல்லோருமே போய் சிலுவையின் அடியில் நாம் நின்று பார்ப்போம். இந்த சிலுவையின் அடியில், இயேசுவின் அடியில் நின்று கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் சிந்திப்போம். நான் எத்தனை பேருக்கு என்ன பசியோடு வந்தவருக்கு உணவு கொடுக்க மறந்திருக்கிறேன். ஆடை என்னிடம் இருந்த போதிலும் என்னை தேடி வந்தவருக்கு நான் கொடுக்க மறந்திருக்கிறேனே. துன்ப துயர வேளையிலே என்னிடம் ஆறுதல் தேடி நம்பிக்கையோடு ஓடோடி வந்தவரை நான் ஆறுதல் கொடுக்காமல் தகாத வார்த்தைகளால் திட்டிருக்கிறேனே என்று இந்த சிலுவையின் அடியில் சிந்தித்து பார்ப்போம். இயேசு இரக்கம் காட்டினார், பாகுபாடு காட்டவில்லை, அனைவருக்கும் இரக்கம் காட்டினார். நான் இந்த பாகுபாடுகளை காட்டி வேற்றுமையோடு நான் இரக்கம் காட்டி கொண்டிருக்கிறேனா? அப்படி என்றால் என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்று நமக்கே தெரியும். இயேசு இரக்கம் காட்டியது போல இந்த தவக்காலத்திலே இன்று நம்மை இரக்கம் காட்ட அழைக்கிறார். நாம் மற்றவருக்கு இரக்கம் காட்டுவோம், நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம்.